வைக்கிறீங்க? என்ன பண்றீங்க? அரிசி போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சு உறக்கணும். என்ன பண்றீங்க இப்போ? நான் டீ வைக்க போறீங்க? அடுப்பு பத்த வச்சு தண்ணி ஊற்றி கலக்கி 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 சோயாவை எடுத்து சோயாவை தரண்டி சோயாவை எடுத்து இது பொக்க வருது பொக்கா இப்போ என்னமோ பண்றீங்க? வெந்துருச்சு அதுக்குள்ள சோயா? சோயா வெந்துருச்சு. போட எடுத்துள்ள இந்த கப்ல போட போட எல்லாத்தையும். அடுத்து என்ன பண்ண போறீங்க? அப்போ லைட்டரை எடுத்து அடுப்பு பற்ற வச்சு அந்த குண்டாவை எடுத்து அடுப்புல வச்சு தீப்பெட்டி போட்டு டுக்கு டுக்குன்னு குத்துணும். தீப்பெட்டிலாம் இல்லை, அது லைட்டில் பற்ற வச்சாச்சுல. எண்ணெய் ஊற்றி கலக்கி மசாலாலாம் போட்டு அடி புகை வருது தி புகை புகை வருது தி புகை. வெங்காயத்தை போட்டு சமைக்கணும். சமைச்சு அப்படியே புகை வருது அப்படி சொன்னா உரால இஞ்சி பூனை டுக்கு டுக்குன்னு குத்துனாது உள்ள போட்டு சமச்சு விக்காய வச்சு போடலாம். என்ன போடுறீங்க? தக்காளி போட்டு சமைக்க போடும். வேக வச்சு சோயா எடுத்து போடுறீங்களா? ஆமா, வேக வச்சு சோயா எடுத்து போட்டு அப்படியே புகை வருது புகை நல்லா வணக்கிட்டு நம்ம அரிசியை ஊற வச்சு கலக்கணும். தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மிளகாய போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு சமைச்சு உருளைக்கிழங்கு போட்டு மூடி வச்சு வேணுனதுக்கு அப்புறம் எடுத்து சமைக்கலாம், சாப்பிடலாம். ஆச்சிக்காரங்க மட்டும் மூடி வச்சிடலாம். ஆச்சிக்காரங்க சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். இப்ப திறந்து பார்க்கலாம். பிரியாணி தெரி பிரியாணி கிரேவிலாம் எடுத்து போட்டு நாம சாப்பிடலாம்.